ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா நெல் அவிக்கிறோம். நெல் அவிக்கிறது தான். ஸோ பிஆரில் வந்து எப்படி நெல் அவிக்கிறாங்க, அதுவும் எங்கள் வீட்டில் வந்து எப்படி நெல் அவிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். நாங்கள் வந்து எப்போதுமே வந்து ஈவினிங் தான் வந்து நெல்லை வைப்போம். இந்த இதில் ஏன்னா 2 தடவை நெல்லை, ஒரே நெல்லை வந்து 2 தடவை அவிக்கணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து நம்ம ஊர் வந்து நெல் அவிக்கிறதுக்கு வந்து அண்டான்னு சொல்லுவோம். நெல் வைக்கிற அண்டா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே இதை வந்து இங்கே வந்து நெல் வைக்கிற அண்டா இல்லைனா குண்டா அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே வந்து அண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெல் வைக்கிறதுக்காண்டி உள்ள அண்டி. இதெல்லாம் இதை வந்து மாமா வந்து ஈவினிங் போல் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருக்கலாம், லேட் ஆகிடுச்சு. மாமா வந்து இங்கே என் மாமியை அழைச்சிட்டு கடைக்கு போனனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சணல் குச்சி. இதை வச்சு வந்து சணல் குச்சி, இது வந்து மக்கா சோளம் இருக்குது பார்த்திங்களா, சோளத்தோட அந்த இதெல்லாம் இருக்கும்ல உள்ள. ஸோ அந்த அதுதான் அங்கே விறகு. அதை வச்சு தான் நாங்கள் வந்து நெல் வைக்க போகிறோம். ஸோ ஏன் நாங்கள் இப்போ அவிக்கிறோன்னா, இது வந்து எங்களுக்கு குளிர்காலம் இல்லையா. ஸோ இதுக்கு மேலே வந்து நெல் அவிச்சோம்னா வேஸ்ட்டு. இப்போயுமே அவ்வளோவா வந்து சீக்கிரம் காயாது. நல்லா வந்து எப்படி சொல்கிறது, சீக்கிரமாக இது பண்ணணுன்னா இந்த மாதம் 1 மாதம் 2 மாதத்துக்கான தேவையான நெல்லை வந்து இப்போயே வந்து அவிச்சு வச்சுக்குவாங்க எல்லாருமே. எல்லார் வீட்லேயுமே இது வந்து நெல் அவிக்கிற சீசனாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிறதுனால இதிலே காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து கருது எடுத்து முடித்தோம். அதில் உள்ள நெல்லை எடுத்து இப்போ இருக்கிற அந்த வெயில் காலத்தில் கொஞ்சமாக இது பண்ணி அவிச்சு எடுத்து வச்சுக்குவாங்க, காய வச்சு. இதை வந்து அந்த குளிர்காலம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவாங்க. நான் வந்து 2 மாதத்துக்காக இல்லை, எனக்கு வந்து ஒரு 6 மாதத்துக்கு தேவையான நெல்லை வந்து மாமா வந்து அவிச்சு கொடுத்துட்டு போக போகிறாங்க இந்த தடவை. அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாக்கு மாதிரி வச்சாங்க பார்த்திங்களா. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்கு காய்கறி கூட இது வரும் பார்த்திங்கன்னா, அந்த சாக்கு நல்லா சூப்பராக பற்றிக்கிட்டு எரியும். அதுக்காக தான் எப்படி பற்ற வைக்கிறாங்கன்னு பாருங்கள். மாமா வந்து சொல்லிவிட்டு 6 மாதத்துக்கு தேவையான நெல்லை வந்து நான் உனக்கு வந்து அவிச்சு வச்சிடுறேன், வேணுங்கிறப்ப அப்போ எடுத்து மிஷினில் கொடுத்து நம்ம வந்து அடித்து வச்சுக்க வேண்டியதான். வேணுங்கிறப்ப அப்போ காய வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 மாதம் ஃபுல்லாகவே வெயில் அடிக்காது, எங்களுக்கு சுத்தமாக வெயில் அடிக்காது. இப்போ இதுவே எங்களுக்கு வந்து நாங்கள் லேட்டு தான், நாங்கள் நெல் வைக்கிறதுமே வந்து எனக்கு வந்து லேட்டு தான் இது. ஸோ எப்படி அவிக்கிறாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் வந்து நெல் ஃபுல்லாக கொட்டிட்டாங்களா, இதில் வந்து தண்ணியும் கிடையாது. இப்போதைக்கு வெறும் குண்டம் தான் இருக்குது. அடுப்பில் தூக்கி வச்ச பிறகு அந்த வாளி தெரியுது பார்த்திங்களா. ஸோ அந்த வாளியில் வந்து ஒரு அரை வாளி, இந்த வாளியில் வந்து அரை வாளி தண்ணி ஊற்றணும். அதாவது நம்ம தண்ணி குடிக்கிற இது இருக்குது பார்த்திங்களா, ஜக்கு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதில் வந்து குண்டானை பொறுத்து இருக்குது. கொஞ்சம் பெரிய குண்டானா இருந்தால் 1 ஜக்கு, கொஞ்சம் பெரிய குண்டானா 1.5 ஜக்கு. அதை விட கொஞ்சம் சின்னதாக, கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருந்ததுன்னா எப்படி சொல்கிறது, 1 ஜக்கு போதும். அது மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கணக்கு தான், ஒரு அரை வாளி இல்லைன்னா 1/4 வாளி ஊற்றினா போதும். லைட்டாக அந்த புகை வர்ற அளவுக்கு, அந்த தண்ணி அந்த சூடு பட்டு புகை வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து சும்மா அவிச்சோம்னா என்ன பண்ணணும்னா, அந்த கீழே அந்த குண்டா வந்து பொத்துட்டு நெல்லெல்லாம் உள்ளே கொட்டிவிடும். ஸோ அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த லைட்டாக ஆவி வந்த பிறகு அதை இறக்கிட்டு, நெல்லெல்லாம் வந்து இறக்கிட்டு, ஆவி லைட்டாக வரும், நம்ம தண்ணி ஊற்றின பிறகு லைட்டாக அது ஆவி வரும். அப்போயே வந்து எல்லாத்தையும் இறக்கிட்டு அது ஃபுல்லாக தண்ணி நல்லா நெல் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நெல் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வைக்க போகிறோம். மொத்தம் எங்களுக்கு வந்து 6 குண்டான். ஸோ 6 குண்டான் தான் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அதனால் 6 குண்டானும் வந்து அவிச்சாச்சு. பாருங்கள், மாமா வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து ஊறணும். அந்த சூட்டோட அந்த தண்ணியை வந்து இருந்துட்டு நல்லா வந்து ஃபுல் நைட்டு ஊறுனுச்சுன்னா மறுபடியும் காலையில் எடுத்து அவிக்க வேண்டியது தான். ஸோ மறுநாள் காலையில் பார்த்தாச்சுன்னா எப்போதுமே என் மாமியார் தான் ஆரம்பித்து வைப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க சீக்கிரம் எழுந்திருப்பாங்களா, நல்லா சீக்கிரம் எழுந்திரிச்சு ஆரம்பித்து வைப்பாங்க. எனக்கு வந்து உடம்பு சரியாதனால நான் வந்து இந்த வேலைக்கே நான் வந்து போகலை. ஸோ எல்லாமே என் மாமியாவும் என் மாமன் தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து நெல் அவிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு வழை மாதிரி எடுத்துகிட்டு, குசுவால இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்துகிட்டு அதை நல்லா சுற்றிக்கிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டுவாங்க. பழைய தண்ணி நைட்டில் ஊற வச்ச தண்ணியை வந்து வடிகட்டிட்டு மறுபடியும் அந்த குண்டானை எடுத்து வேக வைப்பாங்க. அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சாங்கன்னா அந்த அரிசி அந்த நெல் வந்து பிளவு ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த சாதம் மாதிரி லைட்டாக அந்த வெடிப்பு வரும். அது ஒரு பதம் மாதிரி. நம்ம ஊரில் வந்து அந்த வாசனை செய்வோம். இது வந்து வாசனை வராது அவ்வளோவா. வந்து அந்த நெல் ஊறின வடை வராது. அப்படியே லைட்டாக வெடிச்சிருக்கும். சிலது சோறாக கூட தெரியலாம். ரொம்பவும் வந்து வேக வைக்கக்கூடாது. லைட்டாக வெடித்து அந்த ஆவியெல்லாம் ஃபுல்லாக அந்த குண்டானை சுற்றி வருது பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நல்லா ஆவி வந்தால் போதும். அப்படி இன்னும் வேகலை, ஆவி நல்லா வருது அப்படின்னா அது மேலே ஒரு தட்டை வச்சு மூடி அப்படியே ஓரமாக வச்சுட்டோம்னா டக்குன்னு வந்து அதை வெடிப்பு விட்டுடும். இந்த பாருங்கள், எங்கள் மாமியை வந்து அதை எப்படி வடிகட்டுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அது வந்து நேற்று வச்சது. நேற்று உள்ள குண்டானை வந்து கவர் பண்ணி வடிகட்டுறாங்க. இந்த குண்டானை இறக்கிட்டு அடுத்தது அந்த குண்டானை வைக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே என் மாமியார் தான். அவங்க தான் வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண அடுப்பெல்லாம் பற்ற வச்சாங்க காலையிலே. அதுக்கப்புறம் மாமா எழுப்பிவிட்டு அதுக்கப்புறம் மாமா வந்து வேலை பார்த்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த குண்டான்லாம் வந்து சில குண்டானில் வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும். வடிகட்டி எடுக்கிறோம் பார்த்திங்களா, தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். சில குண்டானில் வந்து தண்ணி வந்து லைட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து அதில் ஊற்ற முடியாது பார்த்திங்களா. அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன தட்டை வச்சு குண்டானை வச்சு நல்லா வந்து நான் எடுத்துட வேண்டியதான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பஃப்டு ரைஸ் செஞ்சு வீடியோ போட சொன்னீங்க. அது நல்லா செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து சீசன் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 1 மந்த் கழித்து நான் அந்த வீடியோ போடுறேன். சாரி, அந்த வீடியோ நான் தனியாக போடுறேன். பஃப்டு ரைஸு அதுக்கும் வந்து தனியாக நெல் அவிக்கணும். அது வேறு மாதிரி நெல் வைப்பாங்க அதுக்கு, வீட்டில் அந்த ரைஸ் செய்கிறதுக்கு, அதாவது பொரி அரிசி செய்கிறதுக்கு, பொரி செய்கிறதுக்கு. ஸோ நான் அதை தனியாக காட்டுறேன். இதெல்லாம் போன வருஷம் வந்து நாங்கள் சோளம் உடைச்சக்குள்ளே அதில் உள்ள அது அடுப்பு எரிக்கிறதுக்காண்டி, இந்த நெல் வைக்கிறதுக்காண்டியே நாங்கள் வந்து விறகு சேர்த்து வைப்போம். ஸோ அது மாதிரி நிறையா விறகு. இந்த குளிருக்கு இந்த குட்டீஸ் எல்லாம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த நெல் அவிக்கிற இடத்த வந்து சுற்றி வந்தாங்க காலையிலேயே. எங்களுக்குமே அதை விட்டு எந்திரிக்க மனசே வரல. வந்து 1/2 hour இங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கவே ஆரம்பித்தேன். நாங்கள் நேற்றே வந்து 6 குண்டான் அவிச்சாச்சு. இது 2வது அவியல். 2வது நாள் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஸோ மாமா இருக்கவுள்ள எனக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருச்சு. மாமா வந்து தான் வந்து கருதெல்லாம் அடிச்சிச்சு. மாமா வந்து தான் வந்து விவசாயத்துக்கெல்லாம் உரம் போட்டுச்சு. சோளம் உண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சோளத்துக்கு மருந்தடிக்கணும். ஸோ இந்த வேலை எல்லாமே மாமா வந்து தான் ஆணுச்சு. அதே மாதிரி நெல்லும் மாமா தான் வச்சு கொடுத்துச்சு. மாமா இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் இந்த தடவை. ஸோ இந்த குண்டானில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என் மாமியை வந்து இப்படி எடுத்து போடுறாங்க. இல்லைன்னா ஒரே இதாக சாய்ச்சி விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெல் அவிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, நம்ம ஊரில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நெல் வந்து நல்லா ஊறி போய் அந்த புளிப்பு வாடை, நல்லா ஊறுன வாடை, ஒரு மாதிரியாக வாடை வரும்ல, அந்த வாடை வந்து இந்த நெல்லில் வராது. ஸோ இது வந்து ஒரு பதம் இருக்குது. அதை அவிக்கிற பதமும் சரி, அதை வந்து காய வைக்கிற பதமும் இருக்குது. அது ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து அரிசி வந்து உடப்படாமல் வரும், குருணல் இல்லாமல் வரும் அரிசி. ஸோ அதுக்காக வந்து பார்த்து அவங்க செய்வாங்க.
நான் அவிக்கக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து நான் அப்படியே சூப்பராக வரும். நீல அரிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடையாம வரும். சிலப்போ வந்து அந்த மாதிரி உடஞ்சி தான் வரும். ஏன்னா அது வந்து வெயிலை பொறுத்து இருக்குது, காய வைக்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து சீக்கிரம் வந்து அதை நெல்லை வந்து காலை இது பண்ணிட்டு வரோமோ, காய வச்சுட்டு வரோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மொத்தம் எங்களுக்கு வந்து 12 குண்டான் ஆகிடுச்சு எனக்கு. இது வந்து எனக்கு மாமா சொன்னிச்சு, உனக்கு 6 மாதம் வந்துடும் இது, இந்த நெல் வந்து எனக்கு 6 மாதம் வந்துடும். ஸோ அதெல்லாம் கவலை இல்லை அப்படின்னுச்சு.
பார்த்திங்கன்னா மாமா வந்து அந்த நெல்லெல்லாம் வந்து சூடு ஆறணும். சூடு ஆறுனா தான் வந்து அங்கே மேலே போட வந்து கரெக்டாக இருக்கும். வயலில் காய வைக்க சூடு ஆறின பிறகு மாமா வந்து அள்ளிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் சமைச்சிட்டு இருந்தனால அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸோ லாஸ்ட்டாக அது மட்டும் எடுக்கக்குள்ள மட்டும் வந்து வீடியோ எடுத்த முடியும் வந்து. ஸோ இந்த நெல் வந்து நேற்று நெல், அந்த நெல் வந்து நேற்று நெல், இங்கிட்டு உள்ள நெல் வந்து இன்றைக்கு உள்ள நெல். ஸோ அது கூட கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு உணர்ந்து வந்துச்சு, காஞ்சிடுச்சு. இந்த நெல் தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு அந்த மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து அவ்வளோவா வந்து வெயில் அடிக்காது. அதுவும் இந்த சீசனில் வந்து லேட்டாக வெயில் வரும். 10:30 மணி 11 மணி ஆகிடும் வெயில் வர்றதுக்கு. அப்படியே வந்தாலுமே இந்த மாதிரி நிழல் வந்து மாமரத்து நிழல் இதெல்லாம் வந்து இது பண்ணிவிடும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து 1 மணி 2 மணிக்கெலாம் வந்து அந்த நிழலெல்லாம் வந்துடும், காயவே விடாத நெல். ஸோ இதுதான், இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தேவையான ஒரு நெல்லுன்னு வச்சுங்களேன். அப்படின்னா வந்து கிலோ கணக்கில் சொன்னோன்னா ஒரு மணின்னா வந்து 40 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு மூட்டை 1.5 மூட்டை. ஸோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸோ கிட்டத்தட்ட ஒரு 624 ஒரு 240 கிலோ இருக்கும் அந்த நெல் வந்து ஒரு 6 மாதம் தேவையான நெல்.